அனைவருக்கும் வணக்கம். கல்விதான் நம்மை உயர்த்தும் நமக்கான வெளிச்சம். தமிழ்நாடு அரசு தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தமிழ் மீது பற்றுள்ள தமிழுக்கு பங்காற்றிய தமிழ் ஆய்வாளர்களை அழைத்து கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் சென்னையில் அயலக தமிழர் தினம் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. தென்கொரியாவின் சேஜாங் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரியும் நான் 2021ஆம் ஆண்டுக்கான மொழியியல் பிரிவுக்கான விருது எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள், செஞ்சி மஸ்தான் ஆகியோர் வழங்கினர். இந்த விருதுக்கு முக்கியமான 3 காரணங்கள்: கொரியா தமிழ் ஒற்றுமை குறித்து ஆய்வுக் கட்டுரை, அறிவியல் பூர்வமான ஆய்வுக் கட்டுரைகள், கல்வி சார்ந்த எனது பணிக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது. இது என் தமிழ் ஆர்வத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்று சொல்லலாம். தமிழக அரசின் இந்த அரவணைப்பு தமிழ் ஆராய்ச்சியிலும் அறிவியல் ரீதியான தமிழ் வளர்ச்சியிலும் எங்களை போன்றவர்கள் ஊக்கத்துடன் உற்சாகத்துடன் ஈடுபட உதவியாக இருக்கிறது. குறிப்பாக அறிவியல் தமிழில் எனது பங்களிப்புக்காக இந்த விருதுக்கு என்னை தேர்வு செய்ததற்கு தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என் பணிவான நன்றி. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அயலக வாழ் தமிழ் நில அமைச்சர் அவர்களுக்கும், மதுரை தமிழ் சங்க இயக்குனர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுவரை வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரைகள், பேட்டிகள், வீடியோக்களும் கல்வி சார்ந்த பணியிலும் இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் கொரியாவுக்கும் இடையே பெரிய ஒருங்கிணைப்பை அடிக்கொள்ளிட்டுள்ளது என்பதை அறியும் போது மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமன்றி இந்த பணியில் மேலும் என்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்ள உதவியாக இந்த விருது அமைகிறது. குறிப்பாக முனைவர் தொல் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் கொரிய தமிழ் கருத்தரங்கு பேச்சு தான் அது முக்கிய காரணம் எனது ஆய்வுக் கட்டுரைக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்துள்ளது. அவர்களுக்கு எனது நன்றி. கொரிய தமிழ் ஆய்வாளர்கள் முனைவர் நாராயணன் கண்ணன், ஒரிசா பாலு, ஹாங்காங் சித்ரா, கொரியாவில் வசிக்கும் ஜி மூன் யாங் அவர்களுக்கும் மற்றும் ஊடகம் மற்றும் முகநூல் நண்பர்களுக்கு எனது பணிவான நன்றியை செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். இந்த தருணத்தில் என் கடினமான சூழ்நிலையில் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை உயர்த்திய எனது பெற்றோர்கள், எனது பேராசிரியர்கள், எனது நண்பர்கள், எனது உறவுகளுக்கு எனது நன்றி. குறிப்பாக இந்த கொரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய சியல் தேசிய பல்கலைக்கழக பேராசிரியர் கிம் ஹுன் கிம் அவர்களுக்கும், எனது நண்பர் வரணரசு அவர்களுக்கும் எனது முதலில் நன்றி. இந்த பணியில் எனக்கு மேலும் உதவிய சேஜாங் பல்கலைக்கழகம் பேராசிரியர் சங்குங்வான் பார்க், எனது பேராசிரியர் ஹக்டவுன் ஷிங் அவர்களுக்கு நன்றி. என்னை ஊக்கப்படுத்தும் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் முனைவர் பொன்ராஜ் வேலுசாமி அவர்களுக்கும் எனது நன்றி. முக்கியமாக முனைவர் அல்போன்ஸ் மாணிக்கம், முதல்வர் சென்னை லோயலா கல்லூரி அவர்களுக்கும், தமிழ் பேராசிரியர் முனைவர் அலெக்ஸ் பிரான்சில் வசிக்கும் அவர்களுக்கும், பேராசிரியர் வின்சென்ட் அவர்களுக்கும், பேராசிரியர் அகஸ்டின் அவர்களுக்கும், பேராசிரியர் பேரின்பம் மேம் அவர்களுக்கும், எனது பெற்றோர் சிறுவன்மணி, செல்வராஜ், எனது தங்கை, அவருடைய கணவர், எனது தம்பி ஜான், எனது மனைவி, பிள்ளைகள், எனது மாமனார் மற்றும் எனது உறவினர் அவர்களுக்கு எனது நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பு தந்த தமிழ் அமைப்புகள், கொரிய தமிழ் நண்பர்கள், கொரிய தமிழ் சங்கம், தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன், தமிழ் மரபு அறக்கட்டளை அவருக்கு நன்றி. எனது ஆலோசகர் திரு ஆதினோல் சோழன், புதிய பரிமாணம் புகாரி ஷெரீப் அவர்களுக்கு நன்றி. மேலும் எனது நண்பர்கள் செந்தில் நாகராஜன், கஸ்பர் அமுல், நிர்மல், ராஜேஷ், கணபதி, அம்லூர் பவராஜ், பிரான்சில் வசிப்பவர், நாசர், முருகன் அவர்களுக்கும் மற்றும் என்னை ஊக்கப்படுத்தும் கடலூர் மாவட்டம் மதனகோபாலபுரம் கிராம மக்கள், புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம், உழவர்கரை, அரும்பாத்தபுரம் ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கு எனது நன்றி. இந்த விருதுக்கு உணவு முக்கியமான காரணம் என்னுடைய கொரிய தமிழ் காணொலி, வீடியோ காணொலி, யூடியூப் காணொலி. அதுக்கு காரணமாக இருந்தவர் திரு டிராவலர் லசோல் அவர்களுக்கு எனது நன்றி. இந்த கொரிய தமிழ் யூடியூப் காணொலியில் ஆரம்பித்தது இன்று 2-3 ஆய்வுக் கட்டுரை வரை சென்றிருக்கிறது. மேலும் இந்த காணொலிக்கு உதவிய பேராசிரியர் பாலமுடி கிருஷ்ணன், முனைவர் சந்திரசேகரன் அவர்களுக்கு எனது நன்றி. இந்த கொரிய தமிழ் உணவு ஒற்றுமை அதுக்கு உதவிய ஜனகராஜ், சுதா அவர்களுக்கும், சரண்யா, பாரதி அவர்களுக்கும், மேலும் மற்றும் அருண்குமார் அவர் குடும்பத்துக்கும் எனது நன்றி. இந்த யூடியூப் காணொலிகளை எல்லாம் வெளியிடும் எடிட்டர் திரு ஜெரின் அவர்களுக்கு, அந்த கொரிய தமிழ் யூடியூப் எடிட்டர் அவருக்கு என்னோட நன்றி. எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த விருதினை
நன்றியுடன் பெற்றுக்கொள்வதுடன் இந்த விருது தொகையில் ரூபாய் 50,000 அறிவியல் தமிழில் பங்களிக்கும் தமிழ் மாணவர்களுக்கு வழங்க விரும்புகின்றேன். இந்த விருதுகளை பெற்றுள்ள அயலக தமிழர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசின் அனைத்து தமிழ் வளர்ச்சி திட்டங்களுக்கும் உறுதுணையாக இருப்போம் என உறுதி அளிக்கின்றேன்.